அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். முன்பெல்லாம் கிணறுகளில் இருந்தும் ஊற்றுகளில் இருந்தும் ஆறுகளில் இருந்தும் குளங்களில் இருந்தும் தண்ணீரை எடுத்து குடித்தார்கள். இப்பொழுது அந்த நிலை இருக்கிறதா? ஏனென்றால் அவையெல்லாம் அசுத்தமாக மாறிவிட்டது. ஏன்? அதன் மீது நாம் கவனம் செலுத்தவில்லை. அதனால்தான். அது மட்டுமல்ல, இந்த கால்நடைகளும் நாய், பூனை, பறவைகள் போன்றவைகளும் கோடை காலங்களில் வறட்சி நேரங்களில் தண்ணீர் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கின்றன. அதனால் சாலை ஓரங்களில் ஆங்காங்கே சிறு தொட்டிகளை அமைத்தும் ஆங்காங்கே சிறு தொட்டிகளில் நீரை ஊற்றினால் அந்த உயிர்களும் வாழும் அல்லவா? இதற்கு நாம் ஏதேனும் ஏற்பாடு செய்தோமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒருவர் வெள்ளம் நேரத்தில் சென்னையில் இருந்து வந்திருந்தார். அவரை பார்த்த ஒருவர் அவரை கேள்வி கேட்டார். நண்பரே, உங்களுக்கு சென்னையில் எந்த ஏரியா அப்படின்னாரு. அதுக்கு அவரு சொன்னார், சென்னையே தான் ஏரியா இருக்க, நான் எந்த ஏரியாவை சொல்கிறது, எனக்கு சென்னை ஏரி ஓ அப்படின்னு கதையை முடித்தார். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.